Hi friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரையில ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க இந்த 144 தடை உத்தரவு பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்காக போட்டாங்க? ஏன்னா உங்களுக்கு 144 தடை உத்தரவு அப்படின்னாவே ஏதோ பெரிய கலவரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கேயும் அதே மாதிரிதான் மத கலவரம் ரொம்ப பெருசா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே அவங்க எல்லாருமே சேஃபா கவர்மெண்ட் இந்த 144 தடை உத்தரவை விதிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 144 தடை உத்தரவு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த 144 தடை உத்தரவு அப்படின்றது மதுரை மாநகரம் ஃபுல்லாவே போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போகிறோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 6 படை வீடுகள்ல முதல் படை வீடான முருகப்பெருமானுடைய வீடு இதுதான் திருப்பரங்குன்றம். அந்த இடத்துல இன்னும் பயங்கரமா போட்டிருக்காங்க. ஏன் எதுக்கு எல்லாமே நான் சொல்றேன். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த 144 தடை உத்தரவு அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் ஒன்னா கூடுறாங்க அப்படின்னா அவங்கள லட்டியால அடிச்சு விரட்டுறதுக்கு போலீஸ்க்கு பவர் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கடை 2 மணிக்கு ஓபன் பண்ணுங்க இல்ல 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றதுக்கான பவரையும் கொடுத்திருக்காங்க. நார்மல் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம விருப்பம் காலையில போனோம் அப்படின்னா ஒரு 8-9 மணிக்கு கடை ஓபன் பண்ணோம்னா நைட் 8-9 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப இந்த 144 தடை உத்தரவு இருக்கிறதுனால அவங்க எப்படி சொல்றாங்களோ அதுக்கு ஏற்பாடுதான் கடைக்காரெல்லாம் ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் குண்டி வெடி எல்லாம் கூட போட்டு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த வாட்ஸ்அப் முடக்கம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோசியல் மீடியால நிறைய அந்த வைரலான வீடியோக்கள் பரவாம கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெரினா பீச்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வாட்ஸ்அப்ல நிறைய ஷேர் பண்ணிதான் அப்ப இருந்துதான் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு மட்டும் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்பயும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வாட்ஸ்அப் முடக்கமும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நேத்தும் இன்னைக்கும் இந்த லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க 144 தடை உத்தரவு. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆனா தேவைப்பட்டா அது விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குங்க இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க தேவையில்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஷயமே கந்தர் மலையா இல்ல சிக்கிந்தர் மலையா அப்படின்றதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு போராட்டமாவே போயிட்டு இருக்கு. முஸ்லிம்ஸ்க்கும் இந்துக்களுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் அதெல்லாம் கடைசியில சொல்ற அங்க இருக்கிற மக்களுடைய கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்றத அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த மலை எப்படி வந்தது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சுருக்கமா ஒரு கதை பார்த்துடலாம். சொல்ல போனா நக்கீரர் பாத்தீங்கன்னா திருமுருகாற்று படை இயற்றிருக்காரு. அப்ப அந்த திருமுருகாற்று படை இயற்றின அந்த நூலின் அடிப்படையில தான் 6 படை வீடையும் பாத்தீங்கன்னா அவர் அமைச்சிருக்காரு. முதல் வீடு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், 2ஆம் வீடு திருச்செந்தூர், 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா பழனிமலை, 4வது பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை, 5வது திருத்தணி, 6வது பழமுதிர்ச்சோலை. மொத்தம் 6 படை வீடு அதன் அடிப்படையில தான் வரிசைப்படுத்தியிருக்காரு நக்கீரர் பாத்தீங்க அப்படின்னா. அப்போ நக்கீரர் காலம் அப்படின்றது எவ்வளவு ஒரு பழமையான காலம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். சங்க கால இலக்கிய நூல்களிலும் இந்த திருப்பரங்குன்றத்தை பாடியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் இந்திரனுடைய வளர்ப்பு மகளான தேவயானிய பாத்தீங்கன்னா திருமணம் செய்ய சூஸ் பண்ண இடம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல குடவேற கோயிலா தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அங்கதான் தேவையான முதல்ல திருமணம் செஞ்சு காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1300 வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க சில செதுக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கு. சிவன் கோயில் அங்க அந்த மலைக்கு மேல இருக்கு. அதுக்கு அடுத்துதான் ஒரு தர்காவும் இருக்கு. அந்த தர்கா பாத்தீங்கன்னா சிக்கிந்தர் மலை. அந்த கதை எப்படி வந்தது அப்படின்னு சொல்றேன். டெல்லியில இருக்கிற சுல்தான் இந்த இடத்தை கைப்பற்றுறாரு. ஆனா இங்க இருந்த சுல்தான் இவருடைய பெயர் சிக்கிந்தர். அதுதான் சிக்கிந்தர். அவரை அங்க புதைச்சிருக்காங்க. அதனாலதான் இது சிக்கிந்தர் மலை அப்படின்னு சொல்றாங்க. அங்க புதைச்சதுனால எப்படி புதைச்சாங்க அப்படின்றத சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து வந்தவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க இந்த இடத்த. இங்க இருக்கிற சுல்தான் வந்து சிக்கிந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் அவருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர்கள் வராங்க. அப்ப அந்த மன்னர்கள் வரும்போது இந்த இடத்த ஃபுல்லாமே வந்து அவங்க கைப்பற்றிடுறாங்க அவங்க கைக்குள்ள. அப்புறம் சிக்கிந்தரை வந்து கொலையும் செஞ்சுறாங்க. சரி, இவருக்கு ஏதாவது ஒரு நினைவிடம் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற மலையிலேயே வந்து அவருக்கு ஒரு சமண படுக்கையை வந்து ஏற்படுத்துறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவிடமா இருக்கட்டும், அதுதான் நாளடைவுல தர்காவா மாறுது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து வாஞ்சிநாதன் அப்படின்றவர் வந்து இந்து சமய நல்லிணக்க அமைப்பினர் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இது எல்லாமே வந்து திருப்பரங்குன்ற மலைதான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து சொல்றாங்க, இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்ப தர்காவும் அங்க இருக்கு, சோ இது வரைக்கும் உங்களோட இடம், அது வரைக்கும் அவங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் வந்து 1923 வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இப்ப என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இது சொன்னதுனாலதான் உங்களுக்கு இந்த மலையெல்லாம் இப்படி வந்து சொன்னாதான் அதுக்கு அடுத்து அதை நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா புரியும். இப்படியெல்லாம் அந்த கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு இன்னும் கூட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1923 வந்து இந்தந்த இடம்லாம் இவங்களுக்கு, இந்தந்த இடம்லாம் இவங்களுக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நார்மலா வந்து இங்க முருகனை வழிபடுறவங்க வழிபட்டுட்டு இருக்காங்க. இன்னும் மேல சிவன் கோயில் சொன்னார் இல்லைங்களா, அங்க ஒரு சித்தருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. அங்க மறைமுகமான நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. தர்கா போறவங்க நார்மலா அவங்களும் போயிட்டு வழிபட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் டிசம்பர் 24th இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா கந்தூரி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி முனி ஐயனுக்கு வந்து வழிபாடு செய்வோமோ, இப்ப காது குத்தி கடாலாம் வெட்டி அங்கேயே சமைச்சு சோறு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கந்தூரி வழிபாடு ஒரு குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா அங்க மலை மேல ஆடு கோழி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கோயில், இது வந்து பாத்தீங்கன்னா மேல எல்லாம் நீங்க அசைவம் சமைக்க முடியாது, அங்க வந்து நீங்க அதை கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அங்க இருக்கிற அந்த குடும்பத்தினர் வந்து ஜமாத் நிர்வாகிகளிடம் சொல்றாங்க. அவங்க போயிட்டு சொன்ன உடனே சரி இது வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜனவரி 5ஆம் தேதி ஒரு சின்ன போராட்டம் மாதிரியும் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 450 பேரை கைதும் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப இந்த 144 தடை உத்தரவு எதுக்கு விதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, நாங்க இந்த மாதிரி பெரிய போராட்டமே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமாத் நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க. இல்லங்க நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முன்கூட்டியே இந்த இதைய வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 144 தடை உத்தரவே வந்து பாத்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து இப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து நாங்க ஒற்றுமையா தாங்க இருக்கோம், வெளியில இருந்து வர்றவங்க தான் இத வந்து ஒரு பெரிய விஷயமா இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எல்லாருக்குமே ஒரு இந்து கிறிஸ்டின் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம இன்னைக்கும் இருக்கோம் அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் அவங்க இதுல வந்து ரம்ஜான் ஆச்சுன்னா கண்டிப்பா பிரியாணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க, நம்மளும் எல்லாருமே சாப்பிடுறோம். அங்க அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல இருக்கிற மக்களையும் கேட்கும் போது சொல்றாங்க, அவங்க வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கந்தூரி விழால வந்து நாங்களும் கலந்துக்குவோம், கலந்துட்டு அவங்க அந்த சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதையும் நாங்க சாப்பிடுவோம். அதே மாதிரி அவங்களும் வந்து இங்க எல்லா நம்ம சாப்பிட்ற அந்த இப்ப ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் முருகனுக்கு ரொம்ப தைப்பூசம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஏதாவது கொடுத்தாலும் அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, வடை பாயாசம் இந்த மாதிரி. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னாக்கா அழகர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க அழகர் ஆட்சியில எழுந்தருளும் போது அங்க முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பந்தல் எல்லாம் போட்டு நீர்பந்தல் வச்சு தண்ணி எல்லாருக்கும் அந்த வெயில் காலத்துல எல்லாம் கொடுப்பாங்க சித்திரை திருவிழா போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நாங்க ஒன்னாதான் இருக்கோம், வெளியே இருக்கிறவங்க தான் யாரோ வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா கந்தூரி விழால இந்த ஒரு விஷயம் நடக்கிறது தான். ஏன்னா நூற்றுக்கணக்கான வருஷங்களா வந்து இது நடந்துட்டு தாங்க இருக்கு இன்னமும் கூட. இப்பதான் யாரோ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது கந்தர் மலையா இல்ல சிக்கிந்தர் மலையா அப்படின்றத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.